இனியவை கூறல் நண்பர்களுக்கு என் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நாம் இந்த வீடியோவில் யூடியூப் உங்களோட சேனலில் வீடியோவில் எப்படி சாப்டர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர்ஸ்னால் என்ன? ஒரு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது அதில் நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்தையே நம்ம நிறைய விஷயங்களாக பிரித்து சொல்லுவோம். ஒரு விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தில் ஆட் பண்ணியிருப்போம். ஒரு விஷயம் பார்ட்டாக சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அதையெல்லாம் நம்ம மொத்தமாக சொல்லும்போது ஒரு வீடியோவில் 5 நிமிஷம் ஓடுதுன்னா அந்த வீடியோ ஃபுல் கண்டென்ட்டும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் சில பேர் பார்ப்பாங்க இல்லையா? சரி ஓட்டி பார்ப்போம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு சில விஷயங்கள் தேவைப்படும், சில பேருக்கு விஷயங்கள் தேவைப்படாது. அது வேறு சில பேருக்கு தேவைப்படும், இப்படி இருக்கும். ஸோ அது எல்லாருமே அவங்க பார்க்குறவங்களுக்கு எங்கடா அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக, அந்த மாதிரி வியூவர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ எப்படி சாப்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சாப்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ இருக்குது. இது மெட்ரோ ட்ரெயின். நான் 2வது பார்ட் ஒன்று போட்டேன். ட்ராவல் பற்றி நான் போட்டேன். மெட்ரோ ட்ரெயினில் தோஹாவில் இருக்க மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஏறுற லொக்கேஷன், டிக்கெட்டிங் ஏரியா, அப்புறம் அது டனலுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் போகிறது, அப்புறம் நம்ம அதை விட்டு வெளில வர்றது, அப்புறம் ரோட்லேருந்து நான் எடுத்த வீடியோ, வெளிப்புறத்துலேருந்து, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோ இருக்கிறதுனால வியூவர்ஸுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய விஷயங்கள் நான் இதில் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது நான் என்ட்ரிங் ஆகிறேன், டிபார்ச்சர் ஏரியா, ட்ரெயின் அரைவ்டு, என்ட்ரிங் இன்டு ட்ரெயின் என்ட்ரிங் டு டனல், இப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இவங்க வியூவர்ஸ் ஈஸியாக அதை பார்க்கறதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நம்ம இந்த வீடியோவிலேயே நம்ம சொல்லலாம். எப்படின்னா இந்த சாப்டர்ஸ் ஆட் பண்ணி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் சாப்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள். ஸ்டார்ட், இதுதான் முதல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டிபார்ச்சர் ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அரைவ்டு, ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின்குள்ளே நுழையிறது, என்ட்ரிங் இன்டு ட்ரெயின். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ன சொல்லுது? ட்ரெயின் என்ட்ரிங் இன்டு த டனல். ஓகேவா? ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது, அதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணுன்னா இவங்க ஈஸியாக இதில் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ட்ரெயின் விட்டு வெளில வருது, நான் எக்ஸிட்னு போட்டு இந்த சாப்டர் கொடுத்துருக்கேன். அடுத்தது நான் ரோட்லேருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன், ட்ரெயினை பார்க்குற மாதிரி. ஸோ அது வியூ ஃப்ரம் த ரோடுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்டர்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா பார்க்குறவங்களுக்கு? ஸோ அதுக்காக தான் இதை நான் எப்படி உங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம ஒரு லைவ் வீடியோ பார்ப்போம். இது ரீசெண்டாக நான் போட்ட வீடியோ, நேற்று நான் போட்ட வீடியோ இது. ஸோ இதில் நான் சாம்பிளுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஓப்பன் பண்ண உடனே இதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? வீடியோவை திருத்து. தமிழில் இருந்தீங்கன்னா வீடியோவை திருத்துன்னு இருக்கும், இங்கிலீஷில் இருந்தால் எடிட் வீடியோ அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகும். சரிங்களா? இதில் இந்த விளக்கம்னு ஒன்று இருக்கும், அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு எங்கே வேணுமோ உங்களோட சாப்டர்ஸை நீங்கள் அங்கே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ எனக்கு ஒரு 1:00, அதாவது வீடியோவோட 1வது நிமிஷத்தில் ஒரு சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, குமிழி தூம்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை இதில் நான் இங்கே டைப் பண்ணுறேன். குமிழித்தூம்பை பற்றி இதில் பாருங்கள், இந்த குமிழித்தூம்பை மட்டும் வேணும்னா இதை பற்றி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு 2வது நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறேன்? ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஜனநாயகம்ன்ற சாப்டர் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 3வது நிமிஷத்தில் என்ன இருக்குது? இல்லை 3 நிமிஷம் 17 செகண்டில் என்ன இருக்குன்னா, எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதை பேங்க், அதாவது வங்கி கடனை பற்றிலாம் ராஜராஜ சோழன் வங்கி ஆரம்பித்து அதை மக்களுக்கு கடன் கொடுத்தாரு கஷ்ட காலங்களில், அதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்படின்னா அந்த பேங்க் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அந்த சாப்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 நிமிஷம் 17 செகண்டில் அது அந்த இது ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான சாப்டர்ஸை வெரைட்டியான டைட்டில்ஸ் கூட, அதாவது ரிலேட்டட் டு த கண்டென்ட், எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வியூவர்ஸுக்கு ஈஸியாக தெரிய வைக்கிறதுக்காக தான் இது. ஸோ இப்படி கொடுத்துட்டு, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டாக இப்போ 3:17 பேங்க்னு ஆரம்பிக்குமாலாம் தெரியல எனக்கு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கரெக்டுங்களா? நானும் அந்த மெட்ரோ வீடியோவில் கரெக்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல 0:00, அதாவது 0 செகண்ட் 0 மினிட்ஸ் 00 செகண்ட்ஸ்
ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும் அது. ஓகேங்களா? ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இது வந்து அந்த அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போனோம்னா இது எல்லாமே வந்து அந்த சாப்டராக இங்கே வந்துடும். இப்போது பார்க்கலாம் வந்திருக்கான்னு வந்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஸ்டார்ட் வந்து இவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் ஜனநாயகம் நான் கொடுத்தேன்ல, அந்த ஜனநாயகம்னு இந்த தனி சாப்டர் இங்கே. பேங்க்கு ஃபுல்லாக இதில் போட்டிருக்கேன். ஓகே, இதை நான் லேட்டராக நான் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த 00 ஸ்டார்ட்னு இருக்கா, 00 வந்து ஸ்டார்ட்னு அந்த சாப்டர் காமிக்கும். அடுத்தது 1 நிமிஷத்தில் குமிழி தும்பு, 1 நிமிஷம், 2 நிமிஷத்தில் ஜனநாயகம் வருது. இது வந்து என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னென்னா, இந்த தமிழில் கொடுக்கறத அது எடுக்கிறது இல்லை. ஸோ முழுக்க ஆங்கிலத்தில் கொடுக்கறத மட்டும்தான் அது எடுத்துக்குது. அதனால் ஆங்கிலத்தை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 317 பேங்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து ஜனநாயகம்னு நீங்கள் தமிழில் கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுக்கணும். அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக நான் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 00 ஸ்டார்ட்டு, 03 வந்து டிபார்ச்சர் ஏரியா, ட்ரெயின் அரைவ்டு. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக எடுத்துக்கிச்சு, இதில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் ஆட் பண்ணி ஈஸியாக வியூவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. என்றும் போல் வளமோடு வாழ்க, நலமோடு வாழ்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.